أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا الله உன்னுடைய வேதத்தை அழகிய முறையில் படிப்பதற்கு விளங்குவதற்கு யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று கூட்டியிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் செயல்படுவதற்கும் எத்தி வைப்பதற்கும் தௌஃபீக் செய்வாயாக யா ரப்பே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 159 வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு 160வது வசனத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சிறப்பாக்கி அழகாக்கி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சாரா, أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாகில் பிறகு எந்த சக்தியும் உங்களை வென்றிட முடியாது. மேலும் உங்களுக்கு அவன் உதவி செய்யாவிட்டாலோ அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார்? எனவே வாய்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். வஞ்சனை செய்தல் எந்த ஒரு நபிக்குரிய செயலாகவும் இருக்க முடியாது. எனவே எவர் வஞ்சனை செய்கின்றாரோ அவர் மறுமை நாளில் தான் செய்த வஞ்சனையுடன் தான் வருவார். பின்னர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் சம்பாதித்ததற்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும். அவர்களில் யார் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 வசனத்துல சொல்றது என்ன? அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அல்லாஹ்வை முழுமையா சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி, இல்லாட்டி இல்ல. ஆனா வஞ்சனை செய்யக்கூடியது, வஞ்சகத்தோட, சூதோட, பொறாமையோட இந்த மாதிரி நபிமார்கள் இருப்பாங்களாண்டா கிடையாது. நபிமார்களுக்குரிய செயலு அது கிடையாது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு, இந்த மாதிரியான வஞ்சனையோட வரக்கூடியவங்க மறுமையிலயும் அந்த மாதிரி தான் எழுப்பப்படுவாங்க. அவங்கவுங்க சம்பாரிச்சது அவங்கவுங்களுக்கு தான். யார் மீதும் அநீதி இழைக்கப்படாதுங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து, எப்பொழுதுமே அல்லாஹ்வின் விருப்பத்தை பின்பற்றி நடக்கும் ஒருவர் அல்லாஹ்வின் சினத்திற்கு ஆளானவரைப் போலவும் மிகவும் கெட்ட இருப்பிடமான நரகத்தை புகலிடமாகவும் பெற்றிருப்பவரைப் போலவும் செயல்படுவாரா? அல்லாஹ்விடம் இவ்விரு வகை மனிதர்களுக்கும் இடையில் வேறுபட்ட படித்தரங்கள் இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் இவர்கள் அனைவரின் செயல்களையும் நன்கு பார்ப்பவனாக இருக்கின்றான். திண்ணமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மகத்தான பேருதவி புரிந்துள்ளான். அதாவது அவர்களிடையே தன்னுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பவரும் அவர்களின் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துபவரும் அவர்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் கற்றுக் கொடுப்பவருமான ஒரு தூதரை அவர்களிலிருந்தே அவன் தோற்றுவித்தான். ஆனால் அவர்களோ இதற்கு முன் அப்பட்டமான வழிகேட்டில்தான் இருந்தார்கள். என்ன உங்கள் நிலை? உங்களுக்கு ஏதேனும் துன்பம் வரும்போது அது எங்கிருந்து வந்தது என்று கேட்கின்றீர்கள். ஆனால் பத்ரு போரில் இது போன்ற 2 மடங்கு துன்பம் உங்கள் கைகளால் எதிரிகளுக்கு ஏற்பட்டிருந்ததே. நபியே, நீர் அவர்களுக்கு கூறும், இத்துன்பம் உங்களால் தான் வந்தது. திண்ணமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? உஹது போர்ல அவங்களுக்கு பிரச்சனைகளும், கஷ்டங்களும், சோதனைகளும் வந்துருச்சு. அப்போ அவங்க சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அப்போ அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்றான். வஞ்சகத்தோட ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, நம்ம வீட்டுகள்ல இருந்திருந்தா கொல்லப்பட்டிருக்க மாட்டாமேன்றாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொன்னா, அவங்கவங்களுக்கு விதிக்கப்பட்ட மரணம் வந்தா எங்க இருந்தாலும் அவங்கள மரணம் வந்து சேரும்னு சொன்னான். இங்க நபிமார்கள் வஞ்சனையோட நடக்கிறாங்கன்னு பேசியிருக்கிறாங்க. இல்ல, நபிமார்கள் வஞ்சனையோட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒருத்தருக்கும் அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளானவரும் ஒருத்தர் இருக்கிறாருண்டா 2 பேரும் சமமாவாங்களா? ஆகவே மாட்டாங்க. ஒருத்தர் நரகத்தை புகலிடமா பெற்றவரா இருப்பவரையும் சொர்க்கத்தை புகலிடமா பெற்றவரும் சமமாவாரா? ஆகவே மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ்வுடன் 2 மனிதருக்குமே தனித்தனி படித்தரங்கள் இருக்குங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி இதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க சொல்றீங்க இறை நம்பிக்கையாளர்களுக்கு மகத்தான பேருதவி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஆனா இதே வசனங்கள்ல பாருங்க, உங்களோட
அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துறதுக்காக, உங்களுக்கு அழகான முறையில உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காகத்தான் உங்கள்ல இருந்தே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அவர் உங்களை தூய்மைப்படுத்தக்கூடியவராகவும் வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறார். அப்படி இருக்க நீங்க அதுக்கு முன்னாடி அப்பட்டமான வழிகேட்டுல இருந்தீங்க. ஆனா இப்ப பேசுறீங்க, இது என்ன எங்களுக்கு மட்டும் துன்பம் வந்துருச்சுண்டு. பதிர் போர்ல உங்க கைகளால அவங்களுக்கு துன்பம் வந்துச்சுல, அப்போ என்ன செஞ்சீங்க? சந்தோஷப்பட்டீங்கல்ல? அதே மாதிரி இது உங்களால வந்ததுதான். அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இல்லை. ஏன்டா நீங்க உங்களுடைய தலைவருக்கு கட்டுப்படாம அந்த விஷயத்துல நீங்க மீறிட்டீங்க. அதனால உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்டதுதானே தவிர இது அல்லாஹ்வால் ஏற்படுத்தது இல்லை அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்தமா இரு சாராரும் மோதிக்கொண்ட நாளில் உங்களுக்கு வந்த துன்பங்கள் அல்லாஹ்வின் நாட்டத்தினால் தான் ஏற்பட்டன. மேலும் உங்களில் நம்பிக்கையாளர்கள் யார், நயவஞ்சகர்கள் யார் என்று அல்லாஹ் இனங்கண்டு கொள்வதற்காகவும் தான் ஏற்பட்டன. வாருங்கள், இறைவழியில் போர் புரியுங்கள், அல்லது குறைந்தபட்சம் உங்களின் நகரத்தையாவது தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த நயவஞ்சகர்களிடம் கூறப்பட்டது. அதற்கு இன்று போர் நடைபெறும் என்று எங்களுக்கு தெரிந்திருந்தால் நாங்களும் உங்களை நிச்சயம் பின்தொடர்ந்து வந்திருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு அவர்கள் கூறிய நேரத்தில் இறை நம்பிக்கையை விட நிராகரிப்புடன் குஃப்ருடன் அவர்கள் மிகவும் நெருக்கமாய் இருந்தார்கள். தம் உள்ளங்களில் இல்லாதவற்றை நாவினால் கூறுகின்றார்கள். மேலும் அவர்கள் தம் உள்ளங்களில் மறைந்திருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிபவனாய் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகா அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க சொன்னீங்க, ஆனா வாயில சொன்ன வார்த்தை வேற, உள்ளத்துல இருந்தது வேற. உங்களை யாரு நீங்க அப்படின்னு இனம் கண்டு பிடிக்கிறதுக்காகத்தான், உங்களை இனம் காட்டுறதுக்காகத்தான் நான் இந்த இதை ஏற்படுத்தினேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்மள பாருங்களேன், எவ்வளவோ பேர் மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும், வாயில ஒண்ணு பேசுவாங்க. அந்தந்த சந்தர்ப்பம் வந்தாதான் அந்த மனிதர்கள் யாருங்கிறது தெரியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஓகேடா, அடுத்த வசனத்தை சொல்லுங்க. இவர்கள் எத்தகையவர்கள் என்றால், தாம் போரில் கலந்து கொள்ளாததுடன் அதில் பங்கு பெற்று கொல்லப்பட்ட தம் சகோதரர்களைப் பற்றி அவர்கள் எங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார்கள். நபியே, நீர் அவர்களிடம் கூறும், நீங்கள் வாய்மை உடையோராயின் மரணம் வரும்போது உங்களை விட்டு அதனை தடுத்து விடுங்கள், பார்ப்போம். இறைவழியில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்களாக ஒருபோதும் கருதாதீர். உண்மையில் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். அவர்கள் தம் இறைவனிடமிருந்து தங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா சொல்றான். நீங்க எல்லாம் உங்களை சொன்ன பேச்சு கேட்காம போய் தானே இப்படி மூத்தா போயிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு மரணம் வரையில நீங்க தடுத்து பாருங்க, முடியவே முடியாது. அப்ப அல்லாஹ் விதிச்சதுதான் நடக்கும். ஆனா இறை வழியும் இல்ல ஷஹீதான மக்களை கொல்லப்பட்டவங்கன்னு சொல்லாதீங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பிரத்யேகமான சிறப்பை கொடுத்திருக்கான், வாழ்வாதாரத்தையும் கொடுத்திருக்கான்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா அல்லாஹ் தனது அருளிலிருந்து அவர்களுக்கு அளித்தவற்றைக் கொண்டு மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றார்கள். தங்களுக்கு பின் உலகில் வாழ்ந்து வருகின்ற இன்னும் தங்களுடன் வந்து சேராமல் இருக்கின்ற இறை நம்பிக்கையாளர்கள் குறித்து அவர்களுக்கு எத்தகைய அச்சமும் இல்லை. அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் என்று இவர்கள் மன நிறைவு பெறுகின்றார்கள். அல்லாஹ் அளித்த கொடையினாலும் அருளினாலும் அவர்கள் அகமகிழ்வுடன் இருக்கின்றார்கள். இறை நம்பிக்கை கொண்டோரின் நட்கூலி வீணாகி விடுவதில்லை என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டிருக்கின்றது. அவர்கள் எத்தகைய நம்பிக்கையாளர்கள் என்றால், அவர்கள் போரில் தமக்கு காயங்கள் ஏற்பட்ட பின்னரும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கும் தூதருடைய அழைப்புக்கும் மறுமொழி அளித்தார்கள். அவர்களில் யார் நற்செயல் புரிந்து பாவங்களில் இருந்து விலகி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மாபெரும் கூலி உண்டு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான். உங்களுடைய எந்த ஒரு கூலியை நான் வீணாக்க மாட்டேன். அதுலயும் போர்ல ஏற்பட்டு போய் கலந்து காயங்கள் ஏற்பட்டு அந்த வேதனையோட இருக்கக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய இருந்த அழைப்பு வந்து தன்னுடைய தூதருக்கு மறுமொழி சொல்லுங்கன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அந்த அதுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. இப்படிப்பட்ட நற்செயல்கள் செய்யக்கூடிய அந்த மக்களை அல்லாஹ் தஆலா பாவங்கள்ல இருந்து விலக்கி அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்குறான், பெரிய கூலியும் கொடுக்குறான்டா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்லாஹு அக்பர். அடுத்ததா உங்களுக்கு எதிராக பகைவர்கள் பெரும் படையாக திரண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு அஞ்சுங்கள் என்று மக்கள் அவர்களிடம் கூறினார்கள். அதனை கேட்டு அவர்களின் இறை நம்பிக்கை இன்னும் அதிகமாகிவிட்டது. அது மட்டுமில்ல, எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் கூறினார்கள். இந்த படையோ எந்த ஒரு விஷயமோ அவங்களுக்கு உள்ளத்துல அச்சத்தை ஏற்படுத்தல. எங்க கூட ரப்பு இருக்கான், எவ்வளவு பெரிய படை இருந்தா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருந்தாங்க. ஆள் பலத்தையோ
அவங்க மத்தவங்களுக்கு இதே பார்க்கல, ஈமானிய பலம் அவங்கள்ட்ட இருந்ததுனால அல்லாஹால சொல்றான், உங்கள ஒரு ஆள் 100 பேரை சமாளிக்க முடியும், 100 பேரோட எதிர்த்து போரிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலிமையை கொடுத்திருந்தான். ஏன் அவங்க அல்லாஹ் இருக்கிறான் எங்களோட அப்படிங்கறதுதான். ஆனா இன்னைக்கு எதிராளிகளை, பலத்தை அததான் பாக்குற மாதிரி இருக்கு. இன்னைக்குமே ஈமானிய வலிமையோட இருக்கும்போது இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் இல்லையா, பலஸ்தீன மக்களை எல்லாம் எவ்வளவு வலிமையோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமான்ல உறுதி இருக்கிறதுனால எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்களா? இந்நேரம் வேற யாருமா இருந்தா இருந்த இடம் தெரியாம இந்நேரம் வேற ஒரு பேரை வச்சு ஏதோ ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றும் நம்ம எல்லா உலக மக்கள் அனைவருக்கும் ஈமான்ல உறுதியோட அல்லாஹ்வுக்காக செயல்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி, இந்த ஈமான்ல உறுதி இருக்கத்தான் செய்யுதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வாஹிரா. இறுதியில் அவர்கள் அல்லாஹ்வின் பெருங்கொடைகளையும் அருளையும் பெற்றுத் திரும்பினார்கள். அவர்களுக்கு எத்தகைய தீங்கும் ஏற்படவில்லை. இன்னும் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தின்படி நடந்தார்கள் எனும் சிறப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. மேலும் அல்லாஹ் மகத்தான கொடையாளனாக இருக்கின்றான். தன் நண்பர்களைக் கொண்டு உங்களை அச்சுறுத்திக் கொண்டிருந்த ஷைத்தானே அவ்வாறு கூறியவன் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்துவிட்டது. எனவே நீங்கள் உண்மையிலேயே இறை நம்பிக்கையுடைய அம்மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நீங்க யாருக்கு அஞ்ச வேண்டிய தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு அஞ்சினா போதும், அனைத்தும் உங்களுக்கு அஞ்சுங்கிற ஒரு அழகிய செய்தி இதுல இருக்கு. அடுத்து, நபியே, இன்று இறை நிராகரிப்பின் வழியில் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களின் நடவடிக்கைகள் உம்மை துயரத்தில் ஆழ்த்திட வேண்டாம். நிச்சயமாக அவர்களால் அல்லாஹ்வுக்கு சிறிதும் தீங்கு விளைவித்திட முடியாது. அவர்களுக்கு மறுமையில் எத்தகைய நட்பேரும் கிடைக்கக் கூடாது என்பது அல்லாஹ்வின் நாட்டமாகும். இறுதியில் அவர்களுக்கு மிக பெரும் தண்டனையும் கிடைக்கும். எவர்கள் இறை நம்பிக்கைக்கு பதிலாக நிராகரிப்பை விலைக்கு வாங்கிக் கொண்டார்களோ அவர்களால் அல்லாஹ்வுக்கு எத்தகைய தீங்கினையும் திண்ணமாக ஏற்படுத்திவிட முடியாது. துன்புறுத்தும் வேதனைதான் அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர்களை நாம் உடனடியாக தண்டிக்காமல் இருப்பது தங்களுக்கு நன்மையாகும் என நிராகரிப்பவர்கள் எண்ணிவிட வேண்டாம். அவர்களை நாம் விட்டு வைப்பதெல்லாம் பாவச் சுமையை அவர்கள் அதிகமாக்கிக் கொள்ளட்டும் என்பதற்காகத்தான். பின்னர் அவர்களுக்கு இழிவுமிக்க வேதனை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலட்சியமா இவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவ்வளவு கொடுமையெல்லாம் செய்யறாங்களே, இவ்வளவு தீங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, ஏன் இவங்களுக்கு உடனடியா தண்டனை வரலன்னு நீங்க எதுவும் நினைக்க வேணாம். அவங்க பாவத்துல இன்னும் அதிகமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் விட்டு வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, ஈமான்தாரிகளுக்கு இதை பார்த்து ஈமான்ல உறுதியும் வர வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்குங்கிறத மத்த வசனங்கள்ல பாக்குறோம். அப்போ இந்த அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் விட்டு வச்சிருக்கிறது கடுமையான இழிவு தரக்கூடிய தண்டனை இருக்கு, அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஏன்னா அவன் அச்சக்குட்டி எச்சரிக்கை செய்தவர் வந்துட்டார் தானே. அல்லாஹ் இஸ்லாத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் அழகிய முறையில அதன் விரிவாக்கத்தை சொல்லிட்டான் தானே. அதுக்கு மேல அநியாயம் செய்யற மக்களுக்கு இழிவுதான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து, இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அதே நிலையில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டான். தூய்மையாளர்களை தூய்மையற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியே தீருவான். மேலும் மறைவானவற்றை உங்களுக்கு அறிவிப்பது அல்லாஹ்வின் நியதி அல்ல. எனினும் அவற்றை அறிவித்துக் கொடுப்பதற்காக தன்னுடைய தூதர்களில் தான் நாடுகின்றவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். எனவே மறைவானவற்றில் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நம்புங்கள். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சத்தோடும் வாழ்வீர்களாயின் உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது. அப்ப ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க மாட்டான். அல்லாஹ் நமக்கு அழகிய செய்தியை தெரிவித்து கொடுக்கறதுக்கும் அவன் புறத்துல இருந்து நமக்கு நேர் வழிகாட்டு கொடுக்கறதுக்கும் அல்லாஹ் தூதர்களை தேர்ந்தெடுத்திருக்கான். அப்ப அந்த தூதர்கள் என்ன சொல்றாங்கிறது தான் நம்ம நம்பணும். அப்படி இறைச்சத்தோடு நம்ம வாழும்போது மகத்தான கூலி இருக்குங்கிறதையும் அல்லாஹால சொல்றான் பாத்தீங்களா. அப்ப இறை தூதர்களுடைய வாழ்க்கை வழிமுறை வழிகாட்டி அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நமக்கு இறையச்சத்தை அதிகப்படுத்தும். அதன்படி வாழும்போது மகத்தான கூலியும் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்துமா, அல்லாஹ் தனது அருளிலிருந்து தங்களுக்கு வழங்கியவற்றில் எவர்கள் கஞ்சத்தனம் புரிகின்றார்களோ அவர்கள் அதனை தமக்கு நல்லது என எண்ணிவிட வேண்டாம். மாறாக அது அவர்களுக்கு மிகவும் கெட்டதாகும். தமது கஞ்சத்தனத்தின் மூலம் அவர்கள் சேமித்து வைத்தவை எல்லாம் மறுமை நாளில் அவர்களின் கழுத்தில் விலங்காக பூட்டப்படும். வானங்களும் பூமியும் அல்லாஹுக்கே
உரித்தானவையாய் இருக்கின்றன. மேலும் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிபவனாய் இருக்கின்றான். அல்லாஹ் வறியவன், நாங்கள் செல்வந்தர்கள் என்று கூறியவர்களின் சொல்லை நிச்சயமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். இவ்வாறு அவர்கள் கூறியதை நாம் பதிவு செய்கின்றோம். இதற்கு முன் தூதர்களை நியாயமின்றி அவர்கள் கொலை செய்து வந்ததும் செயலேட்டில் பதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீர்ப்பு கூறும் நேரம் வரும்போது நாம் அவர்களிடம் கூறுவோம், இதோ சுட்டு பொசுக்கும் நரக வேதனையை இப்பொழுது சுவையுங்கள். இது உங்கள் கைகள் சம்பாதித்ததுதான். நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அடிமைகள் மீது கொடுமை புரிபவன் அல்லன். சுப்ஹானல்லா. அல்லாஹோ சுப்ஹானல்லா, எவ்வளவு அற்புதமா சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய அருள்ல இருந்து உங்களுக்கு கொடுத்தான். கொடுத்துட்டு 100க்கு 2.5% ஜக்காத்தா ஒவ்வொரு வருஷமும் கொடுங்க, ஒவ்வொரு மாசமும் கொடுங்கன்னு சொல்லணும் இல்லையா? உங்கள்ட்ட தான தர்மம் கேட்கக்கூடியவர்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுக்காக கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றீங்க? நீ இதெல்லாம் நம்ம கொடுக்க முடியுமான்னு கஞ்சத்தனம் பண்றீங்க. அது நமக்கு நல்லதுன்னு எண்ணிக்கிறவும் செய்றீங்க. நீங்க அப்படி கஞ்சத்தனம் செய்யறது மூலமா நீங்க சேர்த்து வச்சது இருக்குல்ல, ஜக்காத்து கொடுக்காம, தானம் தர்மம் கொடுக்காம, அல்லாஹ்வுடைய மார்க்க பணிக்கு செலவழிக்காம, ஒரு ஈகைத்தன்மை, இரக்கத்தன்மை இல்லாம இருக்கிறது நாளைக்கு மறுமையில உங்களுடைய கழுத்துகள்ல விலங்கா போட்டுரும். எவ்வளவு அழகா தெளிவா சொல்றான் பாத்தீங்களா? இது பூமியும் இதுல உள்ளதும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு குடுத்துட்டு குடுக்க சொல்றது. குடுக்க சொல்லையிலே குடுக்கலண்டா, குடுக்காம குடுக்க சொன்னா எங்க குடுக்கறது? சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ் அதுக்கு மேலயும் சொல்றாங்களா, அல்லாஹ் வறியவன். அல்லாஹ் அதனாலதான் கேக்குறான், ஜக்காத்து கொடுங்க, தான தர்மம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் செல்வந்தர்களா இருக்கோம்னு சொல்றாங்க. நீங்க இப்படி பேசுனீங்கல்ல, அதெல்லாம் பதியப்பட்டிருக்கு, எழுதி வைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் உங்களுக்கு நாளைக்கு இது ரிஃப்ளெக்ஷன் தான் திருப்பி வரும். இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். பார்த்து பேசுங்க. வாய் இருக்குங்கிறதுக்காக எதை வேண்டாலும் பேசலாம்னு பேசக்கூடாது. அடுத்து இந்த சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு, மனிதர்கள் தூதர்கள் எல்லாம் நியாயம் இல்லாம கொலை செஞ்சீங்க, அது பத்தின தீர்ப்பு உங்களுக்கு இருக்கு. இதோ சுட்டு பொசுக்கக்கூடிய நரக வேதனையை இப்ப சுவைங்கன்னு அப்ப உங்களுக்கு சொல்லப்படும். இதோவா நம்ம இதோண்டு எதை பார்த்து சொல்லுவோம்? அந்த பக்கத்துல இருக்க பத்தானே சொல்லுவோம். அப்ப மறுமைங்கையும் அதனுடைய வேதனையும் இந்தா வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லி 1400 வருஷம் ஆச்சு. இப்ப அல்லாவுடைய கணக்குல எவ்வளவு ஷார்ட்டா இருக்கும் பாருங்க நாட்கள். நமக்கு தான் நீளமா இருக்கு. ஆனா 1400 வருஷமா யாராச்சும் 1400 வயசுல ஒருத்தர் இருக்கிறாங்களா? இல்ல. ஒவ்வொருத்தரோட வயசுமே, அதுலயும் இந்த கடைசி உம்மத்துக்களோட வயசு 60க்கு 70க்கு ஏதோ ஒண்ணுதான். 100, 150, 150ங்கிறேன், 101, 110 இப்படி போறது எங்கேயோ ஒண்ணாதான் இருக்கு. ஆனா அதிகப்படியா 100 வயசுக்கு முன்னாடியே முடியக்கூடியதா இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான் இதோ அப்படின்ட்டு. இதுல 10 வருஷ காலம் சிறு வயசுல போயிருது, 50க்கு மேல வயோதிகத்துல போயிருது. இந்த இடைப்பட்ட காலத்தை தூங்குறது மத்ததெல்லாம் விட்டுட்டு கழிச்சு பார்த்தா ரொம்ப ஒரு குறுகிய காலம்தான். ஆனா அதுல அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு, அல்லாஹ் சொன்ன கட்டளைகளுக்கு மீறி, அல்லாஹ் வறியவன் நாங்க செல்வந்தர்ன்னு சொல்லி மா அநியாயமும் மோசடியும் பண்ணி வாழ்ந்து இந்தா நரக நரகத்தை சுவீங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கட்டத்துக்கு ஆளாகலாமா? ஆளாகக்கூடாது. யா அல்லாஹ், இதுல இருந்து எங்களை அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். அடுத்தமா திடீரென்று வரும் நெருப்பு கரித்து விடுகின்ற வண்ணம் ஒரு குர்பானியை எங்கள் கண்ணெதிரே கொண்டு வரும் வரை எந்த ஒருவரையும் இறை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று திண்ணமாக அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான் என்று சொன்னவர்களிடம் நபியே நீர் கூறும். நிச்சயமாக எனக்கு முன்பு உங்களிடையே தூதர்கள் பலர் தெளிவான பல சான்றுகளுடன் வந்திருந்தனர். ஏன் நீங்கள் இப்பொழுது குறிப்பிடுகின்ற சான்றினையும் கூட அவர்கள் கொண்டு வந்தனர். இறை நம்பிக்கை கொள்வதற்கு இதனை ஒரு நிபந்தனையாக கூறுவதில் நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் பிறகு அத்தகைய தூதர்களை ஏன் கொலை செய்தீர்கள்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலாட்ட எப்படி கேக்குறாங்க பாருங்க. எங்களுக்கு வானத்துல இருந்து ஒரு நெருப்பு நாங்க வைக்கிற குர்பா எண்ணெய கரிச்சுக்கிட்டு போயிடணும், அதை எரிச்சிடணும். இதெல்லாம் வந்தாதான் நாங்க நம்புவோம் இப்படின்னு சொன்னீங்க. ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு இடையில என்ன நடந்துச்சு? காபிலுக்கும் ஹாபிலுக்கும் இடையில அவங்க குர்பானியே அப்படித்தான் வானத்துல இருந்து நெருப்பு கரிச்சிட்டு போச்சு.
சோ இந்த மாதிரியான எல்லா அத்தாட்சிகளையும் உங்களுக்கு முன்னாடி இந்த தூதர்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதையெல்லாம் இருந்தும் நீங்க அத்துமீறினீங்களா இல்லையா? அந்த நிபந்தனைகளை மீறினீங்களா இல்லையா? அப்ப நீங்க உண்மையாளர்களா இருந்தா இதுக்கு முன்னாடி இந்த அத்தாட்சி எல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் இப்போ தூதர்களை கொலை செஞ்சீங்க. அட சாதாரண மக்களை கொலை செய்யறதை விடுங்கப்பா. நபிமார்களும் கொலை செஞ்ச சமுதாய மக்களா? அல்லாஹ்தான் பாதுகாக்கணும். அடுத்துமா. முஹம்மதே, இப்போது இவர்கள் உம்மை பொய்யர் எனக் கூறுகின்றார்கள். ஆனால் உமக்கு முன் தெள்ளத் தெளிவான சான்றுகளையும் ஆகமங்களையும் ஒளியூட்டும் வேதங்களையும் கொணர்ந்து தூதர்களில் பலரும் பொய்யர்கள் எனக் கூறப்பட்டனர். ஆக ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்க வேண்டியவனாய் இருக்கின்றான். நீங்கள் அனைவரும் உங்களுடைய கூலியை மறுமை நாளன்றுதான் முழுமையாகப் பெறுவீர்கள். அங்கு எவன் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுகின்றானோ அவனே உண்மையில் வெற்றி பெற்றவன் ஆவான். இவ்வுலக வாழ்வென்பது ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பமே அன்றி வேறில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லி காமிச்சிட்டான். அடுத்து வந்துடா, எந்த இடத்துல நம்ம முஹம்மதேங்கிற அந்த வார்த்தையை நம்ம படிக்கிறோமோ, ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற அந்த ஸலவாத்த சொல்லணும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த கூப்பிட்டு சொல்றான். இவங்க உங்களை பொய்ன்னு சொல்றாங்களா? உங்களுக்கு முன்னாடி வந்த தெளிவான அந்த வசனங்களை, அந்த வேதங்களை இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இதுக்கு முன்னாடி வந்த தூதர்களையும் பொய்ன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா மனிதனுக்கும் மரணம் வந்தே தீரும். அப்ப அவன் செஞ்ச கூலிய மறுமையிலானன்று முழுமையா பெறுவான். நரக நெருப்புல இருந்து காப்பாற்றி சுவனத்துல நுழைய வைக்கப்படுற யாரு, சுவனத்துல நுழைய வைக்கப்படுறவங்க யார் தெரியுமா? அவங்கதான் உண்மையா வெற்றி பெற்றவங்க. இந்த உலக வாழ்வை பார்த்து நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஏமாற்றக்கூடிய ஒரு அற்பமான இன்பம். ஒரு சொற்பமான இன்பம். பாத்தீங்களா? நமக்கு 10 வயசு ஒரு சின்ன பிள்ளை வரைக்கும் என்னத்த குடுத்தாலும் சாப்பிட்டுக்குருவோம். ஏதோ கொஞ்சம் ஒரு சில நேரத்துல பிடிவாதம் பண்ணுவோம். நமக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும், நல்லது கெட்டது ஒண்ணுமே தெரியாத காலத்துல போயிரும். இந்த வயசான காலத்துல இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, என்னமோ அல்சீமர் நோயா அது இதுன்னு சொல்லிட்டு மறதிங்க அப்படிங்கிறாங்க. என்ன வச்சோம், என்ன குடுத்தோம், என்ன எடுத்தோம்னு கூட தெரியாம போற எக்கச்சக்கமான பேரை கண்ணு முன்னாடி பாக்குறோம். இந்த இருக்கிற கொஞ்ச நாள்ல அல்லாஹ் தஆலா சொல்றது எவ்வளவு உண்மையா இருக்கு. இது அற்பமான இன்பம். இந்த அற்பமான உலகம். அதுல கட்டளைகளுக்கு மாறு செஞ்சு நபிமார்கள் தூதர்களை புறக்கணிச்சு பொய்ன்னு சொல்லி நம்ம இவ்வளெல்லாம் வாழ்ந்து என்னங்க எங்க போறோம்? அந்த நரக நெருப்புல இருந்து யார் பாதுகாக்கப்படுறாங்களோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருந்தா தான் அந்த சொர்க்கத்துல போய் நுழைய முடியும். அப்படியா யாரு அந்த சொர்க்கத்துல நுழையிறாங்களோ அவங்கதான் வெற்றி பெற்றவங்க. நபியே, இந்த உலகத்தை பார்த்து நீங்களும் சரி, உங்களுடைய சமுதாயம் சரி ஏமாந்துட வேணாம். அது அற்பமான இன்பம், சொற்பமான இன்பம் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்தமா. முஸ்லிம்களே, உங்கள் உடைமைகளிலும் உயிர்களிலும் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் அருளப்பட்டவர்களிடமிருந்தும் இணை வைப்போரிடமிருந்தும் அதிகமான வேதனை தரும் பல வார்த்தைகளை திண்ணமாக நீங்கள் கேட்பீர்கள். இத்தகைய நிலைமைகளில் நீங்கள் பொறுமையும் இறையச்சமும் கொண்ட நடத்தையை வலுவாக கடைபிடித்தால் திண்ணமாக அது ஊக்கமுடைய செயலாக இருக்கும். வேதம் அருளப்பட்டவர்களிடம் வேத கருத்துக்களை மக்களிடையே நீங்கள் பரப்பிட வேண்டும். அவற்றை மறைத்து வைக்கக் கூடாது என்று அல்லாஹ் வாக்குறுதி வாங்கியதை நீர் அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. எனினும் அவர்கள் வேதத்தை தம் முதுகுக்கு பின்னே எறிந்து விட்டார்கள். மேலும் அதனை அற்ப ஆதாயத்திற்காக விற்றுவிட்டார்கள். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் எத்துணை தரங்கெட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நபியே, வேதம் கொடுத்து உங்களுக்கு மக்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்னத முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டு இஷ்டத்துக்கு எழுதி அத உலகாயத்துக்காக விற்று அதன் மூலம் சம்பாதிச்சது அல்லாஹ் கெட்டதுங்கிறான். இன்னைக்கும் நமக்கு இந்த குர்ஆன அல்லாஹுடைய தூதருக்கு கடைசி வேதமா இறக்கி வச்சு இதையெல்லாம் எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கன்னு இருக்கான். அல்லாஹுடைய தூதர் நமக்கு அழகான முறையில அவங்க பணியை நிறைவு செஞ்சுட்டு போயிட்டாங்க. நாம ஒவ்வொருத்தரும் இந்த அல்லாஹுடைய வேதத்தை படிக்கணும், விளங்கணும், செயல்படணும், பிற மக்களுக்கு எத்தி வைக்கணும். இது நமக்கு கடமை. இந்த முன்னால் சென்று போன மக்கள் மாதிரி இதெல்லாம் விளங்காது, இது அறிஞர்களுக்கு மட்டும்தான் விளங்கும், இதெல்லாம் எனக்கு புரியாது உனக்கு புரியாதுன்னு நான் சொன்னது எனக்கு மட்டும், இதெல்லாம் யாருக்கும் சொல்ல வேலை தேவையில்லைன்னு நம்ம இருக்கக்கூடாது. அதனாலதான் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு இதை விளங்குன அறிஞர்கள் எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சாரமா செய்யறாங்க. நாமும் இதை செய்யறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இன்னும் மென்மேலும் இதுல புரிதலக்கூடிய அல்லாஹ், அதன்படி நாங்கள் கேட்டு செயல்படக்கூடிய மக்களா எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை. யா அல்லாஹ், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாத்தீங்களா? அப்ப இந்த உலக ஆதாயத்துக்காக இந்த வேதத்தை மூன்றி மறைக்கிறதோ
சொல்லாமல் இருக்கிறத கூடாது. இதுக்கு முந்தைய மக்கள் அப்படி இருந்தாங்க. அதன் மூலம் அவங்க சம்பாரிச்சது, அவங்க வாங்கின குடுக்கல் வாங்கல் மிக தரம் கெட்டதுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் நீ காப்பாத்து ரப்பே. அடுத்ததா தாம் செய்கின்ற இழி செயல்களை குறித்து மகிழ்ந்திருப்பவர்கள், செய்யாத செயல்களுக்காக தாம் பாராட்டப்பட வேண்டுமென்று விரும்புகின்றவர்கள், தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் என்று ஒருபோதும் நீர் கருதிட வேண்டாம். உண்மையில் அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனைதான் இருக்கின்றது. வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது. மேலும் அவனுடைய பேராற்றல் யாவற்றையும் உள்ளடக்கியுள்ளது. திண்ணமாக வானங்கள் பூமி ஆகியவற்றில் ஒருங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. அவர்கள் எத்தகையவர்கள் எனில், நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுத்திருக்கும் போதும் ஆக எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைக்கின்றார்கள். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் அமைப்பை குறித்து சிந்திக்கின்றார்கள். பிறகு அவர்கள் உணர்ச்சி பொங்க இப்படி பிரார்த்திக்கின்றார்கள்: எங்கள் இறைவனே, இவை அனைத்தையும் நீ வீணாக யாதொரு நோக்கமுமின்றி படைக்கவில்லை. வீணான செயல்களை விட்டு நீ தூய்மையானவன். எனவே நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்லி காமிச்சிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க என்ன செய்யாதீங்க, இழி செயலுக்கு போகாதீங்க, அதெல்லாம் வெறுக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்துக்கோங்க அப்படின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, வானமும் பூமியும் அல்லாஹ்வுக்கு உரியது, அவனுடைய ஆட்சியில இருக்குது, எல்லாமே அவனுடைய கைவசத்துல உள்ளடக்கப்பட்டு இருக்குங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு 190வது வசனத்துல இருந்து 200வது வசனம் வரைக்கும் ரொம்ப அற்புதமான வசனங்கள். இந்த வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைக்கு எழுந்த உடனே ஓதி அதை சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்களா. சுப்ஹானல்லாஹ். இதை நாமும் செயல்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். இதுல வரக்கூடிய அந்த அழகிய துவாக்களையும் அதனுடைய வசனங்களையும் கவனமா கேட்டு பாருங்களேன், எவ்வளவு அற்புதமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. பனிமா, எங்கள் இறைவனே, நீ யாரை நரகத்தில் புகுத்தினாயோ அவனை நீ உண்மையில் மிக கேவலப்படுத்தி விட்டாய். மேலும் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவருமில்லர். எங்கள் அதிபதியே, இறை நம்பிக்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவரின் அழைப்பினை நாங்கள் செவியேற்றோம். உங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எனவே எங்கள் அதிபதியே, எங்கள் குற்றங்களை மன்னித்து அருள்வாயாக. எங்களிடம் உள்ள தீமைகளை அகற்றுவாயாக. மேலும் எங்களை நல்லவர்களுடன் மரணிக்கச் செய்வாயாக. எங்கள் இறைவா, மேலும் தூதர்களின் வாயிலாக நீ அளித்த வாக்குறுதிகளை எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வாயாக. மேலும் மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே. திண்ணமாக நீ வாக்குறுதி மீறாதவன் ஆவாய். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய எல்லா மனிதர்களும் அஞ்சக்கூடிய ஒரு முஃமின்கள் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட துஆவா அல்லாஹ் இடத்துல கேட்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, அவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க நிக்கும் போதும், உட்காரும் போதும், படுத்திருக்கும் போதும் எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை நினைவு கூர்றாங்க. அப்ப முஸல்லா போட்டு தொழுகிறது மூலம் மட்டும் இல்ல, எல்லா நிலையிலையும் நம்ம நின்றாலும் சரி, நடந்தாலும் சரி, உட்கார்ந்திருந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரத்திலையும் சந்தர்ப்ப துஆக்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. படுக்கும்போது ஓதுற துஆ, உட்காரும்போது ஓதுற துஆ, நடக்கும்போது வெளியில தெருவுல நடந்தா ஓதுறதுக்கு துஆ, கடை தெருவுக்கு போனா ஓதுறதுக்கு துஆ, இப்படி எல்லாத்தையும். இப்போ அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்க எப்படிப்பட்டவங்களா அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த மக்கள் இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த வானம் பூமியும் அதனுடைய ஒழுங்கமைப்பை மாறி மாறி வர்றதை சிந்திக்கக்கூடிய அறிவுடைய மக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நிக்கும் போதும், உட்காரும் போதும், படுத்திருக்கும் போது எல்லா நிலையிலயும் அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ், நீ இந்த எல்லாம் வீணாக நீ படைக்கலையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு உணர்ச்சி பொங்க ரப்பு கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் ரப்பே, இது அனைத்தையுமே நீ வீணா படைக்கலையா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், ஆனா எங்க எல்லாரையும் நரக நெருப்புல இருந்து நீ காப்பாத்தியா அல்லாஹ், அதுல இருந்து எங்கள் அனைவரையும் தூரப்படுத்திடுயா அல்லாஹ்ன்னு அல்லாஹ் இடத்துல துஆ செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதோட நிப்பாட்டிடுவாங்களா? அடுத்து என்ன கேட்பாங்க? எங்கள் ரப்பே, நீ யார நரக நெருப்புல புகுத்திட்டியோ, அது உண்மையிலேயே கேவலப்படுத்திட்டியோ, அது அக்கிரமம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமா இருக்கு. அதனால எங்கள் ரப்பே, யார நீ நரகத்து நெருப்புல புகுத்திட்டியோ, உண்மையிலேயே கேவலப்படுத்திட்டியோ, இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வது யாரும் இல்லை யா அல்லாஹ். அதனால எங்களுடைய ரப்பே, நம்பிக்கையாளர்களுடைய அழைப்ப
நாங்க கேட்டோம் யா அல்லாஹ், செவியுற்றோம் யா அல்லாஹ். உங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கன்னு சொன்னாங்க யா அல்லாஹ். அதை நாங்க காதால கேட்டுக்கிட்டோம். அதை நாங்க மனசார ஏத்துக்கிட்டோம் யா அல்லாஹ். எங்கள் ரப்பே, எங்கள் குற்றங்களை நீ எங்களுக்கு மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்கள் உள்ளங்கள் இருக்குல்ல, எங்களுடைய உள்ளங்கள் தீமையை தூண்டக்கூடியதா இருக்கு. அந்த தீமையில இருந்து எங்களை காப்பாற்று யா அல்லாஹ். எங்களை நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த நல்ல மனிதர்களோட மரணிக்க செய்ய அல்லாஹ். அப்ப நம்ம நல்லோர்களுடன் வாழ்ந்தா தானே நல்லோரோட மரணிப்போம். அப்ப எவ்வளவு ஒரு ரப்பு அழகான துவாவை அந்த முஃமின்கள், வானம் பூமியின் ஒழுங்கமைப்பை சிந்திக்க கூடியவர்கள், அல்லாஹ் தூய்மையானவன் சொல்லிட்டு புகழக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட துவாக்கள் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இதோட முடியல. மேலும் ரப்பனா, எங்கள் ரப்பே, இறை தூதர்கள் வாயிலாக நீ எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தல யா அல்லாஹ், அதை நீ எங்களுக்கு நிறைவேற்றி குடியாதா. சுவனங்கள் இருக்குன்னு சொன்ன, ஆறுகள் ஓடுதுன்னு சொன்ன, பழங்கள் கொடுக்கப்படும் சொன்ன, கேள்வி எனக்கே இல்லாம சுவனம் போகப்படும் சொன்னாயிருக்காங்க. இப்படி உன்னுடைய தூதர்கள் மூலமா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கையில அதை எங்களுக்கு நிறைவேற்றி குடியாதா. மறுமை நாள்ல எங்களை கேவலப்படுத்திடாதயா அல்லாஹ். நீ வாக்குறுதி மீறாதவன் ரப்பே. உலக மக்கள்ல எத்தனையோ பேர் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, நாளைக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, ஒண்ணு செய்யறாங்க, ஒண்ணு செய்ய மாட்றாங்க, மறந்துட்டேங்கிறாங்க, அலட்சியமா இருக்கிறாங்க, சரி இதுதானே விட்டுட்டு போங்கிறாங்க, எத்தனை தடவை செஞ்சாது இது ஒண்ணு செய்யாட்டி பரவாயில்லைங்கிறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்கும்போது நீ வாக்குறுதி மீற மாட்டாயால. நீ எதை சொன்னியோ அதை செஞ்சிருவ. நீ எதுக்கு வாக்குறுதி கொடுத்தாயோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது யாவா. அதனால நீ எங்களுக்கு எங்க மர்மையில கேவலப்படுத்தி தர்றாத ரப்பே, எங்களுக்கு உன்னுடைய வாக்குறுதியை முழுமையா குடியா அல்லாஹ். எவ்வளவு அழகானதுவா பாத்தீங்களா. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. ஃபஸ்தஜாப லஹும், அவங்களுக்கு பதில் அளிக்கப்பட்டுச்சான். எப்படிப்பட்ட பதிலு ஜவாஹிரா? அவர்களுடைய அதிபதி அவர்களுக்கு இவ்வாறு மறுமொழி கூறினார்: உங்களில் எவருடைய நற்செயலையும் நான் வீணாக்கவே மாட்டேன். அவர் ஆணாயினும் சரி, பெண்ணாயினும் சரி, நீங்கள் ஒருவர் மற்றவரிலிருந்து தோன்றிய ஒரே இனத்தவர்களே. எனவே எனக்காக நாட்டை துறந்தவர்கள், மேலும் என் வழியில் தம் இல்லங்களை விட்டு வெளியேற்றப்பட்டு துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டவர்கள், இன்னும் எனக்காக போர் புரிந்தவர்கள், கொல்லப்பட்டவர்கள் ஆகியோரின் குற்றங்களையும் நான் மன்னிப்பேன். இன்னும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களில் திண்ணமாக அவர்களை நுழைவிப்பேன். இது அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் நற்கூலியாகும். மேலும் அழகிய நற்கூலி அல்லாஹ்விடமே உள்ளது. அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகான பதில் பாத்தீங்களா. அந்த வார்த்தையை பாருங்க. ஃபஸ்தஜாப லஹும், அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பு கிட்ட இருந்து பதில் கிடைச்சுச்சான். எப்படி? நான் வீணாக்க மாட்டேன். நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க ஒருத்தர் மற்றும் ஒருத்தருடைய எல்லாம் ஒன்னா சேர்த்து பிறந்தவங்க, ஒருத்தர் மற்றவருக்கு ஒரே இனத்தவராக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, என்னுடைய பாதையில கொல்லப்பட்டவங்க, என்னுடைய பாதையில வெளியேற்றப்பட்டு ஹிஜ்ரத் செய்யப்பட்டவங்க, இன்னும் எவ்வளவு துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் நான் மன்னிப்பேன். அது மட்டும் இல்ல, கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்துல உங்களை நுழைவிப்பேன். இன்னும் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி இன்னும் அழகியதா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், இந்த அழகிய கூலியை பெறக்கூடிய மக்களா எங்கள் அனைவரையும் ஆக்கி வை அல்லாஹ். அப்பயே பதில் சொல்றான் பாருங்க. அல்லாஹு அக்பர். இந்த மக்களுக்கு ஏற்பட்ட விஷயங்களை அப்ப இன்ஷா அல்லாஹ் நாமளும் நம்பிக்கையோட கேட்டா நமக்கும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் தானே. நிச்சயமா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அடுத்துமா. உலகின் பல பகுதிகளில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்களின் நடமாட்டம் உம்மை ஒருபோதும் ஏமாற்றத்தில் ஆழ்த்திட வேண்டாம். இது சில நாள் வாழ்க்கையின் அற்ப இன்பம்தான். பிறகு அவர்கள் சேருமிடம் நரகமேயாகும். எத்துணை இழிவான தங்குமிடம் அது. இதற்கு மாறாக எவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சிய வண்ணம் வாழ்ந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்கள் இருக்கின்றன. அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். இது அல்லாஹ்விடமிருந்து அளிக்கப்படும் மிகச்சிறந்த உபசரிப்பாகும். மேலும் நல்லவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பவையே மிகவும் சிறந்தவையாகும். திண்ணமாக வேதம் அருளப்பட்டவர்களில் இப்படி சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வையும் உம்மீது இறக்கி அருளப்பட்டதையும் முன்னர் தங்கள் மீது இறக்கி அருளப்பட்டதையும் நம்புகிறார்கள். அல்லாஹ்வின் திருமுன் பணிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்பதில்லை. அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உள்ளது. திண்ணமாக அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் விரைவானவனாக இருக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, பொறுமையை கைக்கொள்வீராக. அசத்தியவாதிகளுக்கு எதிரில் உறுதியாக நிலைத்து நிற்பீராக.
சத்தியத்திற்காக தொண்டு புரிய எப்பொழுதும் ஒருங்கிணைந்து முனைப்புடன் இருப்பீராக. மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சியே வாழ்வீர்களாக. இதனால் நீங்கள் வெற்றியாளர்களாய் திகழக்கூடும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரடா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எவ்வளவு அற்புதமான வசனத்தை சொல்லி காட்டுறான் பாருங்க. உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடம் நற்கூலி இருக்குங்கிறத சொன்ன ரப்பு அடுத்து கூப்பிட்டு சொல்றான், உலகத்துல பல பகுதிகள்ல மாறுபட்ட மக்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், நடமாட்டங்கள், நபியே உங்களை, உங்களுடைய சமுதாய மக்களை ஒருபோது ஏமாற்றத்துல ஆழ்த்திட வேண்டாம். இது சில நாள் வாழ்க்கை, அற்பமான இன்பம். பிறகு அவங்க சேரக்கூடிய இடம் நரகம். அது எத்தனை இழிவான தங்குமிடம் தெரியுமா? அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்க, அவங்க செய்யறாங்க, இவங்க மட்டும் லஞ்சம் வாங்குறாங்க, இவங்க மட்டும் வட்டிக்கு வாங்குறாங்க, இவங்க கார் பங்களாவோட இருக்கிறாங்க, இவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இல்லையா, அங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்க ஏன் இப்படி தாடியும் பாடியும் தொப்பியும் புல்லாவுமா திரியுறீங்க? நீங்க மட்டும் ஒரு டீசெண்டா இருக்க மாட்டீங்களா? நான் மட்டும் வெளியே போக கூடாதா? புளோட்டின் விடக்கூடாதா? ரெஸ்டாரண்ட்டுக்கு போக கூடாதா? என்னென்ன சொல்லிட்டு போலாம், சொல்லலாம். ஆனா இதெல்லாம் அற்பமான இன்பம். இது அல்லாஹ் ரசூல் அனுமதிக்காத வாழ்க்கை. அதை விட்டுருங்க, அதை பார்க்காதீங்க, அதை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. ஒரு நாள் உங்களை அந்த விஷயங்கள் ஏமாற்றத்துல ஆழ்த்திட வேண்டாம். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்க மட்டும் உங்க ஈமான்ல உறுதியா இருப்பீங்க, நம்பிக்கையிலிருந்து போக மாட்டீங்கடா. இறை நிராகரிப்பாளர்களுக்கு, குஃபார்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு எக்கச்சக்கமா செல்வத்தை கொடுத்து அவங்களுடைய வீடுகள்லாம், அவங்களோட வீட்டோட கூரை இருக்குல்ல, கூரைன்னா என்ன, மேல் ரூஃப், அந்த ரூஃப் எல்லாம் தங்கத்துல நான் ஆக்குற மாதிரி ஆக்கியிருப்பேன். அவங்களுடைய வீட்டு நிலப்படி இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸ்ல அந்த வைக்கிறக்கூடிய கதவு நிலை, இதெல்லாம் தங்கத்திலையும் வெள்ளியிலையுமா ஆக்கியிருப்பேன். அவங்க வீட்டுல சோபாக்கள் இருக்குல்ல, அதோடைய குடி, மாடிப்படி ஸ்டேஜ் ஏறி போறோம்ல, அதனுடைய குடிகள்லாம் நான் வெள்ளியிலையும் தங்கத்திலையும் ஆக்கியிருப்பேன். அதான் சொல்றான், அப்படி கொடுத்திருப்பேன். இப்படி எல்லாம் கொடுத்தா அச்சோ இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிற நேரத்துல ஏன் நம்ம மட்டும் இந்த ஈமானோட கலந்து இப்படி சிரமப்பட்டுக்கிட்டு போரும் கஷ்டமும் துன்பமுமா இருக்கணும் அப்படின்ட்டு போயிட மாட்டீங்கன்னா இன்னும் அப்படி கொடுத்துருப்பேங்கிறான். அப்போ நமக்கு இந்த உலக வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லை, நிதர்சனமானது இல்லை. இது இந்த உலகம்ங்கிறது ஒரு சோதனை களம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே நீங்க இந்த உலகத்துல அநியாயம் மாறு செய்யக்கூடிய அந்த அவங்களுடைய நடமாட்டம் உங்களை ஒருபோது ஏமாற்றத்துல ஆழ்த்திட வேண்டாம். இது அற்ப வாழ்க்கை, இது சொற்ப இன்பம். ஆனா அவங்க போய் சேரக்கூடிய இடம் எது தெரியுமா? நரகம். இது அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான் பாருங்க. அவாஹும் ஜஹன்னம் வபிஸல் மிஹாத். அது ரொம்ப மிக இழிவான தங்குமிடம். அப்ப நம்ம அதை பார்த்து ஆசைப்படக்கூடாது. அல்லாஹ் தஆலா அதை விட சிறந்த சொர்க்கத்தோடைய பில்டிங்கோட செங்கல் இருக்குல்ல, ஒரு செங்கல் தங்கத்துல இருக்குமா, ஒரு செங்கல் வெள்ளியில இருக்குமா, அதுல முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்குமா, மரகதங்கள் இருக்குமா, மாணிக்கங்கள் இருக்குமா, வைரங்கள் இருக்குமா, வைடூரியங்கள் இருக்குமா. அதனுடைய நம்ம சிமெண்ட்ல மண்ணு போட்டு சாந்து குழைச்சு வச்சு கட்டுறோம்ல, அதோடைய கலவைகள் கஸ்தூரியா இருக்குமா. யாரு இங்க வீடு அப்படி கட்டியிருக்கா? ஒரு ரூம் ஆச்சு அப்படி கட்டியிருக்காங்களா? அட ஒரு ரூம் வேணாம்ப்பா, ஒரு செல்ஃபாச்சு அந்த மாதிரி இருக்குமா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட நிரந்தரமான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த கல்புமே கற்பனை பண்ணாத ஒரு அழகிய உலகத்தை, இன்பத்தை, நிரந்தரமான வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். யார் அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ்வை மட்டும் நம்பி, அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொண்டு அவனிடம் மட்டுமே உதவி தேடி எப்படி கேட்கிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ் உன்னை மட்டும் வணங்குறேன், அல்லாஹ் உன்கிட்ட மட்டும் உதவி தேடுறேன். அந்த முறையில யாரு வாழ்றாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நெறியை படிச்சு அதன்படி செயலாக்கமா வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அழகிய இன்பம். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க அடுத்த வசனத்துல, மாறாக லாக்கின் எனினும் அல்லதீன தக்கும், அந்த அஞ்சக்கூடிய அவர்கள் இருக்காங்கல்ல, யாரு அஞ்சக்கூடியவர்கள், ரப்பஹும் அவர்களுடைய ரப்பை அஞ்சக்கூடிய அவர்கள், லஹும் அவர்களுக்கு ஜன்னாத்துன் தஜ்ரி, அவங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடக்கூடிய மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கங்களை நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம். ஹாலிதீன ஃபீஹா, அதுல அவங்க நிரந்தரமா இருப்பாங்க.
யாருமே வெளியேற சொல்ல மாட்டாங்களாம். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட சுவனங்களை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் யா அல்லாஹ். அதன் வாரிசுதாரர்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு பாருங்க, அவங்க என்னைக்குமே அவங்க அங்கேயே இருப்பாங்க. அல்லாஹ்வால் அளிக்கப்படும் மிகச்சிறந்த உபசரிப்பு இது. அல்லாஹ் உபசரிப்பானா. நாம வீட்டுக்கு வந்த மனுஷர்களை உபசரிக்கிறோம்ல, வெல்கம் பண்றோம்ல, ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம்ல, அவங்கள உட்கார சொல்றோம், சாப்பிட சொல்றோம். அவங்களுக்காக நாங்க எவ்வளவு நாள் காத்திருந்தோம் தெரியுமா? உங்களுடைய வருகையை எப்படியெல்லாம் எதிர்பார்த்திருந்தோம் தெரியுமா? இங்க வாங்க, இங்க சாப்பிடுங்க, இது பிடிச்சிருக்கா, அது பிடிச்சிருக்கா, எவ்வளவுலாம் சொல்றோம். இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொர்க்கவாசிகளை அல்லாஹ் ஈமான் கொண்டு அவனுக்காக வாழ்ந்து அவனுக்காக மரணித்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் உபசரிப்பு கொடுப்பானா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த நல்லவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இருக்கக்கூடிய அந்த தயாரிப்புகள் இருக்குல்ல, அது ரொம்ப சிறந்தது. அல்லாஹ் இதெல்லாம் டைரக்டா சொல்லக்கூடிய வசனங்கள். இதுக்கெல்லாம் அறிஞர்களுடைய விளக்கங்கள் நிறைய இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதல் நிறைய இருக்கு. இது டைரக்ட் வசனம் நமக்கு இவ்வளவு சொல்லுது. இப்ப படிக்கிறோமே, கேட்கிறோமே, நம்ம இந்த மீட்டிங்ல 73 பேர் இருக்கோம். எல்லாருக்கும் தெளிவா விளங்குதா இல்லையா? ரொம்ப தெளிவா விளங்குது. ஏன்னா நம்மளுடைய தாய் பாஷை. நாம பிறந்ததுல இருந்து பேசக்கூடிய தமிழ் பாஷையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு சொல்றான். அப்படின்னா ஏன் நம்ம குர்ஆன் முழுசையும் படிச்சா விளங்காது, புரியாது? ஏன் செயல்பட மாட்டோம்? படிக்கல. அதான் நம்ம செஞ்ச தப்பு. அத ரமலான்ல ஓதுறதுக்கு மட்டும், மௌத்தானா மௌத்தான வீட்டுல ஹத்தம் முடிக்கிறதுக்கு மட்டும், யாசின் ஓதுறதுக்கு மட்டும், காஃப் சூரா ஓதுறதுக்கு மட்டும், கஷ்ட நேரத்துக்கு சில சூறாக்களை சில வசனங்களை ஓத சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு மட்டும் அப்பயுமே அதையுமே விளங்கி அர்த்தத்தோட புரிஞ்சு ஓதுறது கிடையாது. சும்மா ரீட் பண்ணிட்டு போறதுனால நமக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு, நம்மளுடைய ரப்பு நம்ம கிட்ட என்ன பேசுறாங்கிறதே தெரியாம போச்சு. ஆனா இப்படி நம்ம தெளிவா படிக்கும்போது நம்ம ரப்பு நமக்கு கொடுக்கிற வாக்குறுதியையும் நமக்கு கொடுக்கிற சுப செய்தியும் பாத்தீங்களா, அல்லாஹ்வோட சிறந்தது இருக்கான். யா அல்லாஹ் அந்த சிறந்ததற்கு உரியவர்களா எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். அடுத்து பாருங்க சொல்றான், திண்ணமா உறுதியா நிச்சயமா வயின்ன அல்லாஹ் தஆலா சொல்றான். மின் அஹ்லில் கிதாப். யாருக்கு வேதமானது அருளப்பட்டுச்சோ, கொடுக்கப்பட்டுச்சோ, அவங்கள சிலர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அதை மாத்தி அதை திரிச்சு அதை முதுகுக்கு பின்னாடி தூக்கி வீசிட்டு அவங்க இஷ்டத்துக்கு எழுதி அவங்க அதை வித்து அதன் மூலம் சம்பாதிச்சது எவ்வளவு கெட்டது, அது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதுல நிரந்தரமா இருப்பாங்கங்கிறத முன்னாடி வசனங்கள்ல பார்த்தோம். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னும் சிலர் இருக்கிறாங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ல. அவங்க யாரு தெரியுமா? அவங்க அல்லாவையும் அவங்க மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் அதுக்கு பின்னாடி வந்த இறுதி தூதரையும் அவங்களுக்கு கொடுத்த வேதத்தையும் நம்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவங்க இந்த வசனங்களை சொல்பவளைக்கெல்லாம் விற்கவே இல்லை. அவர்களுக்கு, இப்படிப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய கூலி இருக்குல்ல, அதோடைய ரப்பு கிட்ட இருக்குது. அல்லாஹ் கணக்கு வாங்குறதுல விரைவானவனா இருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, நம்பிக்கை கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, இஸ்பிரு சாபிரு. அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்களேன், நீங்க பொறுமையை கை கொள்ளுங்க. அசத்தியவாதிகளுக்கு எதிரில உறுதியா நிலைச்சு இருங்க. சத்தியத்தோடு நிலைச்சிருங்க. எப்பொழுதும் ஒருங்கிணைத்து முனைப்போட இருங்க, உறுதியா இருங்க. மேலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்க. நீங்கள் வெற்றி பெறலாம். சுப்ஹானல்லாஹ். வெற்றி பெற வேணுமா? என்ன செய்யணும்? நம்மள படைச்ச ரப்பு நம்மள கைட் பண்றான், நமக்கு வழிகாட்டுறான். அப்ப இன்ஷா அல்லாஹ் நாம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய நியத்தை தூய்மையா வச்சிருக்கோமா? யா அல்லாஹ் இத படிப்பேன் யா அல்லாஹ், இதன்படி யா அல்லாஹ் செயல்பட உதவி செய்ய யா அல்லாஹ் துவா செய்வோமா? இதை அழகான முறையில செயல்படுறேன் யா அல்லாஹ்ன்னு அவன்கிட்ட வாக்குறுதி கொடுப்போமா? இதை யா அல்லாஹ் உன்னுடைய தூதர் மூலமாக அந்த கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவுல சொன்னாங்க, இங்க வந்தவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டதை விட அவங்க அழகா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை எத்தி வைக்கக்கூடிய பணியும் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். இந்த நிய்யத்தோட யா அல்லாஹ் எங்களை பொறுமையானவர்கள் ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை இந்த ஈமானில் உறுதி உள்ளவர்களா ஆக்கி வை யா அல்லாஹ். இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக எல்லா நேரங்களிலும் உறுதியோடும் முனைப்போடும் பாடுபடக்கூடியவர்களாக ஆக்கி அந்த வெற்றி பாதையை அழகான முறையில் வழிநடத்தி நாங்களும் அந்த வெற்றி பாதையில் வழிநடந்து பிற மக்களையும் இந்த வெற்றி பாதைக்கு அழைத்து சொல்லக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
Mm-hmm.